ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டாபிக் ஒன்றும் உங்களுக்கு நியூ டாபிக் கிடையாது. ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஒரு வெல் ஃபெமிலியர் டாபிக் தான். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கே ஆல்ரெடி ஃபேமஸான அட்டாமிக் மாடல்ஸ் 2 பார்த்துருப்போம். ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, டால்டன்ஸ் அட்டாமிக் மாடல் அண்ட் ஜே தாம்சனுடைய ப்ளம் புட்டிங் மாடல். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் இங்கே இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் மாடல். ஒன் இஸ் ரூதர்ஃபோர்ட் மாடல் அண்ட் அனதர் ஒன் இஸ் நீல்ஸ் போர் மாடல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரூதர்ஃபோர்ட் மாடல். ஸோ ரூதர்ஃபோர்ட் மாடல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆட்டத்தில் நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கவர் பண்ணது வந்து ரூதர்ஃபோர்டு தான். ஸோ அவருடைய ஃபேமஸான ரூதர்ஃபோர்ட் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரூதர்ஃபோர்டு என்ன எடுத்துக்கிறாரு அப்படின்னா தின் கோல்டு ஃபாயில் எடுத்துக்கிறாரு அண்ட் ஆல்சோ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். இந்த 2 தான் அவர் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அவர் வந்து கோல்டு ஃபாயிலை செலக்ட் பண்ணணும், ஏன் மற்ற ஃபாயில் அலுமினியம் ஃபாயில் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு மெட்டலோட ஃபாயிலை சூஸ் பண்ணாமல் ஏன் கோல்டு ஃபாயிலை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் மெட்டல்ஸோடைய கேரக்டரை. இருக்கிற மெட்டல்ஸ்லேயே கோல்டு இஸ் அ மோர் மெல்லியபிள் மெட்டல், ஓகே, விச் கேன் பி கன்வெர்டட் இன்டு எ தின் ஷீட். மற்ற மெட்டலை கம்பேர் பண்ணும்போது கோல்டை வந்து வெரி வெரி தின் ஷீட்டாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஹீல் டேக் அ தின் கோல்டு ஃபாயில் தென் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ்டு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை bombarding to the gold foil experiment and அதனால் கிடைச்சக்கூடிய அப்சர்வேஷனை இவர் டேப்லேட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு கோல்டு ஃபாயில் ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வந்து பாஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி பாஸ் பண்ணும் பொழுது he gets some observations. அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். The first one is, so the most of the alpha particles is passed in a straight line. ஓகே, அந்த கோல்டு ஃபாயிலில் வந்து ஜஸ்ட் it passed straight-ஆக பாஸ் ஆயிடுச்சு. some of the alpha particles were slightly deviated, okay, கொஞ்சமாக deviate ஆகுது. and very few alpha particles like out of 20,000 particles 1 particles can be deviated, just bounce back, அப்படியே 180 டிகிரிக்கு வந்து அப்படியே bounce back ஆகுது. ஸோ அதனுடைய அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதை வச்சு சில ப்ரப்போசல்ஸை அவர் கொடுக்குறாரு. அது என்னன்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் இந்த டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் ஜெனரேட்டர். ஸோ இதிலிருந்து தான் எ பீம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இஸ் பாஸ்டு அண்ட் இட் இஸ் ஃபால் ஆன் டு த தின் ஷீட் ஆஃப் கோல்டு ஃபாயில். ஸோ அதில் பட்டு இட் வில் பி ஸ்கேட்டர்டு இன் அ டிஃப்ரெண்ட் டேரக்ஷன்ஸ். அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டேரக்ஷனில் ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, இட் வில் பாஸ் இன் டு த ஸ்ட்ரெயிட் லைன். Some of the particles can be deviated. So those deviated particles are placed in the luminescent screen. So அந்த ஸ்க்ரீன் சரவுண்ட் பண்ணி இந்த கோல்டு ஃபாயிலை சரவுண்ட் பண்ணி ஒரு luminescent ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ளெக்டட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதில் போயிட்டு ஃபால் ஆகிருக்கு. ஸோ அப்படி ஃபால் ஆகும்போது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் ஒரு சென்டிலேஷன்ஸை நம்மளால் பார்க்கலாம். சென்டிலேஷன் அப்படின்னா எ ஸ்பாட், லைட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு க்ளோயிங்கான லைட் ஸ்பாட் நமக்கு அந்த இடத்துல கிடைக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துலலாம் என்ன பட்டிருக்கு அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல்ஸோடைய பாஸ்ட்லேட்ஸ். ஸோ த ஃபஸ்ட்டு ப்ரப்போசல்ஸ் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா த ஆட்டம்ஸ் கண்டெயின் லார்ஜ் எம்டி ஸ்பேஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எப்படி போச்சு அந்த கோல்டு ஃபாயில் ஷீட் வழியாக அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் பாஸ் ஆச்சு. ஸோ எதுவும் டீவியேஷன்ஸ் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கோஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா the atom contains a large empty space. The next one is there is a positively charged mass at the center of the atom known as nucleus அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சென்டர் ஆஃப் த ஆட்டத்தில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் இருக்குது, அதுக்கு தான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எதை வச்சு அது சென்டர் பார்ட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணார் அப்படின்னா, பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸோடைய சார்ஜ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த பாசிட்டிவ் you know that positive is always repulse, positive negative is always attract.
okay, negative is always repel each other. So அப்போ அந்த பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் பாசிட்டிவ் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து சென்டர் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ்னால அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால இட் கேன் பி டீவியேட்டட், இட் கேன் பி பவுன்ஸ் பேக். அப்போ சென்டர் பார்ட்டில் தே ஹாவ் சம் positive charged mass at the center of the atom is present, which is known as a nucleus. அது second point of கொடுத்துருக்காங்க. Third point, the size of the nucleus of the atom is a very very small when compared to the size of the atoms. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபுட்பால் வந்து நீங்கள் சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸாக கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஃபுட்பாலில் இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் அந்த ஆட்டத்தோடைய டோட்டல் சைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ கம்பேர் பண்ணுங்கள், ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய சர்க்கிளில் சென்டரில் ஒரு ஃபுட்பால் இருக்குது அப்படின்னா, the football is considered to be the nucleus and the remaining the circle is the size of the atom. So that is the difference between the size of the atom and the size of the nucleus. Appo the nucleus is a very very smaller size. The next one is the electrons revolves around the nucleus in a closed circular path. அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இட்ஸ் revolves around the nucleus in a closed circular path அப்படின்னு சொல்றாங்க. The next one is the whole atom is electrically neutral, because you know that the nucleus is positively charged and the electrons are negatively charged. Okay, so what about the electrical neutrality of the atom? Means it is electrically neutral, okay, because it contains a equal number of proton and electron. The atom contains equal number of proton and electron. So these are the postulates of the Rutherford atomic model. So the first postulates, again I'll repeat, the atom contains a large empty space, okay, then there is a positively charged mass at the center of the atom, which is known as a nucleus. The third one is the size. You just compare the size of the nucleus and the atom, means the size of the atom is very the size of the nucleus is very small, okay. So the next one is the electrons revolves around the nucleus in a closed circular path. அந்த பாத்துக்கு பேரு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா orbit அப்படின்னு சொல்றாங்க. The next one is the atom is electrically neutral because it contains a equal number of proton and electrons. So these are the important postulates of the Rutherford atomic model. The next one is the limitations of the Rutherford models. So ஏன் இந்த Rutherford model வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை அப்படின்னா, it does not explain about the stability of the atoms. அதை பற்றி இது எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டேன், ஓகே. ஸோ இப்போ ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் அக்கார்டிங் டு த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் கண்டினியூஷனாக மோஷனில் இருந்தது அப்படின்னா இட் லாஸஸ் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்க, பைக் போய்கிட்டே இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் இருக்கக்கூடிய பெட்ரோலை பொறுத்து தான், ஓகே. ஸோ அப்போ பெட்ரோல் நின்றுச்சு அப்படின்னா the energy supply is also stopped, automatically the bike will be stopped. அதுபோல் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் பொழுது இட் லாஸஸ் இட்ஸ் எனர்ஜி கண்டினியூஸ்லி. நீங்கள் இந்த டயக்ராமை பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை லாஸ் பண்ண the path will be reduced, okay, the energy will be decreases as well as the path will be reduced. Finally the electron is fall into the nucleus. அப்போ எலக்ட்ரான் நியூக்ளியஸ்குள்ளே ஃபால் ஆச்சு அப்படின்னா the atom is going to unstable, okay, but atom is a stable one. ஸோ இவர் கான்செப்ட் படி how the atom is a stable அப்படின்னு சொல்லிட்டு he couldn't explain. That is the important drawback or limitations of the Rutherford model அப்படின்னு சொல்லலாம்.